வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு மலையாள திரைப்படமான அபீகம் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வில்லா பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு சின்ன வில்லேஜ், அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அப்படிங்கிற நபர்கிட்ட கதை இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இவர் அன்டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிக்கிட்டு வீடு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பெரிய விஷயத்த பார்க்குறாப்புல. அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தோட்டத்துக்கு நடுவில் இந்த அன்டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் இல்லீகலாக பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுறாங்க. அதை பார்க்கக்கூடிய நபரை பார்த்தீங்கன்னா ஆம்பளை யார் அப்படிங்கிறத இந்த நபர் பார்த்துட்டாப்புல. அந்த ஊரை சேர்ந்த வினோத் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது இந்த பையன் தான் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணோட முகத்தை இவர் பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படிங்கிறது தெரில. இதுக்காக முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தங்களை நான் பார்த்தேன், அன்டைமில் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக அங்கேயுமா ஒன்று கூடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த புரளி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த பொண்ணாக இருக்கும் இந்த பொண்ணாக இருக்கும்னு சொல்லி பர்டிகுலராக இந்த பொண்ணை தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு யார், உண்மைக்கும் அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுதா. கடைசியாக ஒரு பங்கமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி யார் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னால் இந்த மாதிரி புரளி பேசுகிறதுனால ஒருத்தவங்களோட லைஃப் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு உண்டாகுது அப்படிங்கிறது அந்த படத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸில் பேசக்கூடிய ஒரு 10 நிமிஷம் சீன் பார்த்தீங்கன்னா செம ஒரு வசனங்களாக இருந்துச்சு. ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஒரே ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லின்னு சொல்லி ஒரு கூட்டமே சேர்ந்துருவாங்க. கடைசியாக இவங்க எல்லாருமே அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்மலா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு ஆளை தான் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அந்த ஆளோட ஹஸ்பண்டையுமே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க. கடைசி இது எங்கே வரைக்கும் போக போகுது அப்படிங்கிறத போக போக ஒரு நல்ல கான்ஸ்பிரசியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் அருமையாக இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே கொஞ்சம் ஹியூமர் கலந்து இந்த படத்தை சொல்லியிருந்தாலுமே போக போக பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸில் பேசக்கூடிய ஒரு 15 நிமிஷம் போர்ஷனுங்க. ஒரு ட்விஸ்ட்டு வரும். அந்த ட்விஸ்ட்டு ரிவால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா அழகாக பேசியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள், டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்குது. ஆனால் ஒரு சிம்பிளான கதை தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.